மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜுகல். கைவினை கலைஞர் பகுதியில் சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போன பகுதியில் தொடர்ச்சியாக தான் இப்போ அந்த தேவையில்லாத கொட்டாங்குச்சி போடுற பொருள், அந்த தேங்காய் ஓடு இருக்கு இல்லையா, அதில் இன்றைக்கி நம்ம எப்படி கரண்டி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். போன பகுதியில் நம்ம கப் செய்கிறத பார்த்தோம். இந்த வாட்டி கரண்டி எப்படி செய்கிறது, சாத கரண்டி எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துப்போம். அதே தான், நீங்கள் தேவையில்லாத தூக்கி போடுறீங்களா, இந்த கொட்டாங்குச்சி, இந்த தேங்காய் ஓடுகள், அது எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த கடையில் கட்டைப்பையெல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, மூங்கில் கட்டை, அது நல்லா இந்த மாதிரி இருக்கணும். நல்லா வலிமையாக இருக்க மூங்கில் கட்டையாக பார்த்து எடுத்துக்கோங்க. தேவையில்லாமல் சின்ன மூங்கில் கட்டை இருந்தால் கூட பரவாயில்ல. இது எதுக்காகனா, அந்த கரண்டிக்கு தேவையான கைப்பிடி செய்கிறதுக்கு தான். இதையும் ஒரு சில பேர் தூக்கி போட்டுருவாங்க. நம்ம யூஸ்வலாக எல்லாம் இந்த தேங்காயில் கப்பு கிண்ணம் செய்கிறது தான் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம கரண்டி செய்கிறது பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மூங்கில் கட்டை, ஓகேவா, அதுவும் இந்த தேவையில்லாத தேங்காய் பொருட்கள். இப்போ இதில் நம்ம கரண்டி என்ன உருவமோ அதுக்கு தகுந்த மாதிரி, அந்த ஷேப் தகுந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி இப்போ அறுத்துக்கலாம். போன வாட்டி நம்ம வட்ட வடிவில் அறுத்தோம். இப்போ கரண்டி நம்ம சதுரங்க வடிவத்தில் வரைஞ்சி நம்ம அறுத்துக்கலாம். பென்சில் எடுத்துக்கோங்க. பென்சில் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் தேவையோ, அதான் என்ன அமைப்பு தேவையோ, நீங்கள் முக்கோண ஷேப் கூட உருவாக்கிக்கலாம். ஆனால் அதிகபட்சம் கரண்டிலாம் பார்க்கும்போது வட்ட அமைப்பிலையோ இல்லை சதுரங்க அமைப்பிலையோ தான் இருக்கும். நீங்கள் நான் சதுரங்க அமைப்பு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சதுரங்கமாக நம்ம வரைஞ்சி அதை சதுரங்க வடிவத்தில் நம்ம வெட்டிப்போம். முடிஞ்ச அளவுக்கு நேராக கோடு போட பாருங்கள். ஒரு சில சமயம் கோடு அப்படி இப்படி உங்களுக்கு தடுமாறும். கோடு உங்களுக்கு கரெக்டாக வராது. ஷேப் நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக அந்த கோட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டே வெட்டுங்க. வழக்கம் போல் தான் எக்ஸ்ட்ரா விட்டே நீங்கள் வெட்டலாம். அதே மாதிரி எடுத்தவுடனே செய்யும் போது உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப் வராது. ஒரு சில சமயம் உங்களுக்கு அந்த பொருள் ஷேப் இல்லாமல் தான் வரும். இது சொல்லப்போனால், நான் முதல்ல செஞ்ச பொருள் இந்த கொட்டாங்குச்சி தான், இந்த தேங்காய் ஓடு தான். நான் முதல்ல செய்யும் போதே ஒரு மாதிரி அரைகுறையாக தான் செஞ்சேன். இந்த மாதிரி தான் ஷேப் வச்சு சும்மா வேலை இல்லாமல் ஒரு 2 நாள் ஆச்சு இது செய்கிறதுக்கு. இந்த தேங்காய் ஓடு பார்த்தீங்களா, இது ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த உருவமே சரியாக ஷேப்பாக இருக்காது. ஆனால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு எடுத்த உடனே வரும். ஒரு சில பேருக்கு நல்லா வர சான்ஸ் இருக்குது. பழக உங்களுக்கு கரெக்டாக செய்ய வந்துடும். ஓகே, இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு. இது கரெக்டாக நம்ம வெட்டிக்கலாம் சதுரங்க வடிவமைப்பில். அதே மாதிரி தான் வெட்டும் போது நல்லா ஜாக்கிரதையாக பார்த்து வெட்டுங்க. ஓகே, ஒரு வழியாக வெட்டியாச்சு. உங்களுக்கு வெட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஷேப் பார்க்க இந்த மாதிரி தான். இப்போ ஒரு பகுதி வெட்டிட்டோம். இன்னொரு பகுதியை நம்ம அதே மாதிரி 4 பக்கமும் நம்ம பார்த்து கரெக்டாக ஈவனாக ஷேப்பாக வெட்டணும். நான் ஆல்ரெடி வெட்டி வச்சதை காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்படி தான் இருக்கும். வெட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாமே உங்களுக்கு தட்டை வடிவமைப்பில் இருக்காது. பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது வெட்டி முடித்ததுக்கப்புறம் அதான் இதே ஷேப்பில் தான் நான் வெட்டியிருக்கேன். இது ஆல்ரெடி இதை வச்சு தான் நான் மார்க் பண்ணி வெட்டினது. இந்த மாதிரி வெட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு சொர பகுதி நீங்கள் திரும்ப அதே மாதிரி உப்பு ஷீட்டை போட்டு நல்லா தேய்ச்சி முழுன்னு ஆற்றிக்கணும். அதே மாதிரி இந்த எட்ஜஸ்லாம் நீங்கள் கூராக கொஞ்சம் தேய்ச்சிங்க. அப்போ தான் சப்போஸ் எதாவது நீங்கள் தோசை எடுக்கணுனாலோ இல்லை சப்பாத்தி எடுக்கணுனாலோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இது சதுரங்க வடிவமைப்பில் வெட்டியாச்சு. பார்க்குறதுக்கு ஓரளவு எனக்கு முடிஞ்ச அளவு நான் ஷேப்பு கொண்டுட்டு வந்துட்டேன். இப்போ அடுத்தது அது கைப்பிடி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். கைப்பிடி ஒன்றும் இல்லை, நார்மலாக கைப்பிடி எவ்வளோ நீளம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த கட்டையை பார்த்து தேர்வு செஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்தது கைப்பிடி நம்ம இதில் ஒட்டுற மாதிரி செட் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் லைட்டாக இந்த எட்ஜஸ் முனைப்பகுதியை மட்டும் நீங்கள் கோடு போட்டுக்கணும் ஆசைப்படி வச்சு. அதே மாதிரி இந்த தூளை இப்போயும் சொல்கிறது தூக்கி போட்டாதீங்க. இதை ஓரமாக பத்திரமாக சேகரித்து வைங்க, ஒட்டுறதுக்கு தேவைப்படும். நல்ல கட்டையை பார்த்து தேர்வு செஞ்சுக்கோங்க. இதை நம்ம ரொம்ப ஆழமாக வெட்ட போட்டதில் சும்மா அதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம லைட்டாக வெட்டு போடுறோம். கோடு மட்டும் போட போகிறோம். இப்போ ஒரே நேர்கோட்டிலே வெட்டுங்க. ஏன்னா கோணலாக போச்சுன்னா உங்களுக்கு கைப்பிடி சீராக இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுமையானாலும் பரவாயில்ல, கரெக்டாக வெட்டுங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி ஒரு 1/2 இன்ச்சு அந்த அளவுக்கு நீங்கள் வெட்டினா போதும். 1/2 இன்ச் அளவுக்கு வெட்டிட்டால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுவும் நான் ஆல்ரெடி அதே மாதிரி ஒரு கட்டையை வச்சு தான் செஞ்சது. நான் இந்தளவு லென்த் எடுத்திருக்கேன், இந்தளவு நீளம் எடுத்திருக்கேன்.
இது இப்போ காமிச்சது இது நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு. இந்தளவு கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி தான் அதை வந்து நான் ஷேப் ஆக்கியிருக்கேன். இது பார்த்தீங்களா, இந்த ஆஷா அப்படி போகிற அளவு இருந்தால் போதும். ஒரு 1/4 இன்ச்சு அரை இன்ச்சு இருந்தால் கூட போதும். இப்போது இந்த வெட்டின பகுதி இருக்குது இல்லையா, இந்த இடத்துல வந்து நம்ம இந்த தேங்காவோட வச்சு நம்ம நிரப்ப போகிறோம். இந்த மாதிரி அழுத்து கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் கரெக்டாக செட் ஆகிடும். ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அது வந்து நம்ம என்ன பண்ணலாம், இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கழலும். அதில் வந்து நம்ம இந்த கம் போட்டு எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடியே செட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். திரும்ப அதே கம் பேர் வந்து உங்களுக்கு ஃப்ளெக்ஸ் குயிக்குன்னு இருக்கும். இந்த ஃப்ளெக்ஸ் குயிக் இதுதான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி எடுத்தோடனே நிறைய இடம் வந்து சொட்டாக விட்டு விட்டுங்க. ஓகேவா? கையில் இந்த மாதிரி ஒட்ட சான்ஸ் இருக்குது. ஒட்டினா உடனே வந்து கை இப்படி ஒட்டிடாதீங்க, மேலோட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ அது காஞ்சிடுச்சு, இது பிரச்சனை இல்லை, நம்ம சுடு தண்ணி போட்டாலே வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு வடிய ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் பார்த்து துணி இருந்தால் துணி மேலோட்டு வச்சு தொடச்சிங்கன்னா அது போயிடும். இப்போ ஓரளவு ஒட்டிக்கிச்சு. ஓகே, இப்போ உள்ள வரைக்கும் தான் நம்ம அந்த பசையை போட்டிருக்கோம். இந்த எட்ஜஸ் இந்த இடுக்கில் எல்லா இடுக்குலையும் வந்து நீங்கள் அந்த பசையை போடணும். ஒவ்வொரு சொட்டாக விடுங்க. விட்டுட்டு அதே மாதிரி தேங்காய் துருவின அந்த பொடி இருக்கு இல்லையா, அந்த ஓட்டோட பொடியை போடுங்க. இப்போ எப்படின்னு காமிக்கிறேன். இங்கே ஒரு சொட்டு, அது மாதிரி சொட்டாகவே விடுங்க, ரொம்ப அதிகமாக விடாதீங்க. விட்டுட்டு அது மேலே உடனே அந்த தேங்காய் துருவின பொடியை போடுங்க. அந்த மாதிரி நம்ம போடும்போது என்ன ஆகும்னா, அந்த கம்மெல்லாம் உள்ளே இருக்கும். அது மேலே தேங்காய் அந்த தோல் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு அமைப்பாக இருக்கும். ஒரு எனாமல் லேயராக உங்களுக்கு மேலே இருக்கும். ஸோ உங்களுக்கு சுடு தண்ணி பட்டாலும் சரி, சாதம் எடுக்கும் போது அந்த கம்பெலாம் வந்து சாதத்தில் கலக்காது. நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பொடியை கொஞ்சம் நிறையா போட்டு கூட இந்த மாதிரி அழுத்த கொடுத்தீங்கன்னா ஒட்டிக்கும். எங்கெங்கெல்லாம் கம் இருக்கும். திரும்பவும் அதே மாதிரி எட்ஜஸில் அந்த கம்மை ஊற்றிடுங்க. பசையை போட்டுட்டு அது மேலே இந்த பொடியை போடுங்க. ஓகே, இப்போ இது நம்ம ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் நீங்கள் இந்த எம்ரி ஷீட் இருக்குல்ல, இந்த உப்பு ஷீட்டு, இதை வச்சு தேய்ச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்காது. இன்கேஸ் கிடைக்காத பட்சத்தில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வட்டு வடிப்பு அமைப்பில் இருக்க உப்பு ஷீட்டு, இதை வச்சுட்டு இந்த மாதிரி பிடிச்சிட்டு அப்போ தான் உங்களுக்கு வாட்டர் வரும். இந்த எட்ஜஸ் இருக்குல்ல, இதை வச்சுட்டு நீங்கள் ஷேப் கொடுக்கணும். இது வந்து நீங்கள் சாதம் அள்ளறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சாத கரண்டியாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சிக்கன் மட்டன் ஏதாச்சும் நீங்கள் அள்ளறதுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி சப்பாத்தி இருக்குன்னா கூட வச்சு இந்த மாதிரி அள்ளிக்கலாம். சப்பாத்தி, தோசை இந்த மாதிரி கூட பிடிச்சிக்கலாம். எல்லாமே வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் வச்சு மேலோட்டு நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு அந்த ஷைன் கிடச்சிரும். அதே மாதிரியே நான் மூங்கில் கட்டை எடுத்துருக்கேன்னா, மூங்கில் கட்டை வந்து உங்களுக்கு கொஞ்சம் வலிமை அதிகமாக இருக்கும். சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு பாலாகாது. மூங்கில் கட்டை சரி, இந்த தேங்காய் கூட சரி, உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். லைஃப்பும் வந்து உங்களுக்கு அதிகமாக வரும். கிச்சனில் நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு ஃபைனலாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஷைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ஒவ்வொரு புதுசான பொருட்களை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். விடைபெறுவது ஜுகல்.